பொதுமக்களுக்கு ஒரு வணக்கம். நான் ஒரு விவசாயி. எங்கள் பையன் மணிகண்டன் நானும் விவசாயம் பார்த்து வரோம். இவன் வீட்டில் வந்து சாப்பிட்டு வர பையனை இவன் இந்த பனேரி கூட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனாமன்ட்டு எல்லா பையங்களும் தேடி இருக்காங்க. பையங்க சிக்கலை என் பையன் சாப்பிட்டு காட்டுக்கு வரோம் ஃபோன் அடித்து கூப்பிட்டுருக்கான். இவன் திடீர்னு காட்டுக்கு தானே போகிறோம் அப்படின்ட்டு இவன் வந்துட்டான் வெளியே வண்டி எடுத்துக்கிட்டு. இந்த முடங்கில் வரவும் சட்டை எட்டி பிடிச்சிக்கிட்டு இல்லை எங்கே போகிறேன்னு நான் வயலுக்கு போகிறேன் அப்படின்ட்டு எல்லாம் வச்சு பனை இதுவெல்லாம் இல்லை வயலுக்கு போகிறேங்க பனையெல்லாம் செய்யலையா நான் வயலுக்கு தான் போகிறேன் அப்படின்ட்டு வச்சு அடியில் காட்டுக்கு கூப்பிட்டு வந்தேன். காட்டில் கூட்டி வந்து பனையில் ஏறி காட்டினவுடனே யாருன்னு இருக்கான். இவன் பனையில் ஏறிட்டான். என்னடா இவ்வளோ நேரம் பனையில் ஏறதுனா மணி 12:30 மணிக்கு என்ன பனையத்து அப்படின்ட்டு போய் பார்க்கணுன்னு போகிறேன். நானும் என் மனைவியும் போகணும். என் பேத்தியோட வந்துட்டேன். அங்கே வந்து இது பண்ணோடனே என்ன இப்போ பண்ணிடுறதுக்கு என்ன அப்படின்னு என் பேத்தியா நான் கேட்கவும் ஏதோ செவடியா போனேன். நீ பண்ணையில் வந்து இப்போ யாருன்னு கேட்கியோ அப்படின்னோடனே என் பேத்தியா வாதுரம் பேசக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அந்த பிள்ளைய கட்டை எடுத்துட்டு அடிக்க ஓடினான். என் பையன் வந்துட்டான். தேவையில்லாத வார்த்தை பேசாதங்க அப்படின்னு பையனும் சொன்னான். ஒன்றையும் சாத்தாரையில் உள்ளேருந்து கட்டி எடுத்துட்டு ஓடினான். என் கொஞ்சம் எதுவும் பண்ணிடாதங்கன்னா கேட்கல. இவன் பனையில் இருந்த பையன் விரட்டுன்னு இறங்கி வந்து என்னையா இந்த வேலை பாக்கிய அப்படின்னு சொல்லி கேட்கவும் இவன் கடையில் இருந்தவன் அவனை அடிக்கிறதுக்கு ஓடினா கடையிலேருந்து கீழே விழுந்து அவன் மண்டையில் ரத்தம் வந்த உடனே இவனை துப்பாக்கி எடுத்து சுட ஆரம்பித்த உடனே 2 போலீஸ் ஒரு 10 அடி சுர ஓடிட்டாங்க. ஓடின உடனே இவன் ரத்தத்தை எடுத்து மேலே தேய்ச்சிக்கிட்டு நெஞ்சில் ஏறி வலது காலால் மிதிச்சான். ஐயா இனி இந்த காலை 2 உடைச்சிட்டேன். இந்த ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்த உங்களை யாரு அப்படின்னு கேட்டேன். ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்த எவனும் ஒன்று சொல்லணுமா அப்படின்னு. இப்போ உன் பிள்ளை உயிரோட வேணுமா வேண்டாமான்னா இப்போ பிள்ளை வேணும்பா என் பிள்ளை என் உயிராது எடுன்னேன். ஒன்று அவனை புணமாக்கும் என்னை முடமாக்கும்னா அதுக்கு பயந்து ஒரு என்னப்பா செய்யணும் சொல்லு அப்படின்னு. நான் சொன்ன மாதிரி வாக்குமூலம் கொடுத்தா நீ தப்பிச்ச, அப்படி இல்லைன்னா உன்னை தப்ப விட முடியாது. நான் உன் பிள்ளைய போட்டு மலர்த்தா உன்னை முடமாக்கிட்டு போயிடுறேன். ஏன் வந்து கிளிக்காரன்பா போட்டு போயிட்டான். இப்படி சொன்ன உடனே நான் இப்போ தன்னைப்படுத்த முடிச்சு போய் சரியா நீ சொல்லுதேன்னு இன்ஸ்பெக்டர் ஃபோன் அடித்தா வந்துட்டாரு. இன்ஸ்பெக்டர் இசைக்கிராஜா என்ன சொன்னான்னு கேட்டார். இசைக்கிராஜா என்னையா எனக்கு யாவும் இல்லையே என்ன உனக்கு யாவும் இல்லையே இசைக்கிராஜா நீ என்ன சொன்ன அப்படின்னாரு. அவன் கொஞ்சம் கடத்தோட போயிட்டான். இவர் வந்து அவன் சொன்னது சொல்லவே இல்லைன்னாரு. ஏயா சொல்லுதம்பியா நீங்கள் சொல்லுங்க என்ன என் பிள்ளை மேலும் தவறு போலீஸ்கார பேர் தவறுன்னு சொன்னானா ஆமாம் அதே மாதிரி சொல்லுன்னா லாஸ்ட் வரையும் சொல்லணும்னா உன்னைய விடமுண்டான்னாங்க. சரி இதுதானே என் பிள்ளை உயிர் கிடைச்சா போதும்னு சொன்னேன். இவ்வளவு பண்ண உடனே இவன் ரத்த தள்ளி மேலாம் தேய்ச்சான். அவன் என்னெல்லாமோ பண்ண ஆரம்பித்தான். கடைசி இவன் 108க்கு போன வெட்டிச்சு 2-3 மணி நேரமாக பிள்ளை கிடந்து தவிக்கி 108க்கு அதுக்கு பிறகு போன அடித்து 108 வந்து கோயிலில் தூக்கி கொண்டு வச்சு இடது காலை திருக்கி உள்ளுக்கு இருக்க குண்டை நோண்டி எடுத்துக்கிட்டு கொண்டு போகிறாங்க. 12:30 மணிக்கு அம்பிட்ட பிள்ளை 3 மணி நேரம் துடிச்சிருக்கு. அப்போ எவ்வளோ வேலை இருக்கும். இதெல்லாம் என்ன இது நியாயம்? நீங்களே இதை கேட்டுட்டு தான் போதும். இங்கே தான் இப்படின்னா ஆஸ்பத்திரியில் என் பிள்ளைக்கு உயிருக்கு உத்திரவாதம் இல்லை. எந்த நேரமும் மிரட்டுதாங்க. பிள்ளைய மிரட்டுதாங்க. எதுவும் பண்ணக்கூடாது வைக்கக்கூடாது நாங்கள் சொன்னபடி செய்யணும்னு. நாங்கள் எத்தனை நேரம் கண்ணில் என்ன ஊற்றிக்கிட்டு இருக்க முடியும்? இது நீங்கள் பொதுமக்கள் தான் எங்களுக்கு கேட்டு தரணும். இதுதான் வணக்கம் ஐயா.